சீமான் வந்துட்டு கொள்கையோடு இருக்கிறாரு, தெளிவாக இருக்கிறாருன்றல அண்ணாமலை. சீமான் தான் சொல்கிறாரு பிஜேபியும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு கேடுன்ட்டு. இவர் ஒத்துக்கிறாராம் அதை. ரெண்டாவது விஷயம், சீமான் வந்துட்டு ஒரு முக்கா சங்கி. இன்னும் கொஞ்சம் ஊற வச்சு இன்னும் கொஞ்சம் புழிஞ்சு காயப்பட்டோம்னா நல்லா வெடுப்பாக நல்லாயிருக்கும். அப்படியேப்பட்ட நல்ல காவி ஆகிடும், நல்ல சங்கி அது. போயிட்டு அந்த விஜிலில் போயிட்டு பேசுகிறது எல்லாமே தெரிலையா, அப்படியே பிராமண கிடப்பாறையும் அவர். இப்போ போட்டு கருவியாக தான் ஆகிறான், அவ்வளோதான். அப்போ அவன் நேச்சுரலாக அவன் பாராட்டுவான் இல்லையா. ஓ, தமிழ் தேசியம், தமிழர்கள், தமிழருடைய ஆட்சி அப்படின்றதுக்கு எதிரானவன் தான் சீமான். உள்ளபடியே சும்மா சொல்லுவான் தமிழ் தேசியன்ட்டு. பிராமண எதிர்ப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. தமிழருடைய உரிமை பரப்பில் பிராமண எதிர்ப்புன்றது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அவங்களையும் தூக்கி பிடிக்கிறான், 6 பேருக்கு சீட்டு கொடுக்குறான். அப்போ இவன் எங்கே நிற்கிறான்? ஸோ சீமானை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும், பேச்சே தேவையில்லை. அதாவது விஜய் வந்துட்டு சின்ன லூசுன்னா அவன் பெரிய லூஸ், அவ்வளோதான். இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலில், அரசியல் கடத்தில் இடமே கிடையாது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கான யோக்கியதை இல்லை. ஆனால் பெருசாக வந்துட்டு நிர்வாக சீர்திருத்தம், அது புரட்சி உடலங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை அடிச்சிட்டு இருக்கிறார் அவர். எந்த இடத்துலையுமே ஒரு தெளிவு கிடையாது. இந்த மண்ணு, பெரியார் தான் இந்த மண்ணுக்கு மண்ணாயிட்டார் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு. பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணு தான், பெரியாரே மண்ணு தான் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு. இவர் எப்படி தமிழ்நாடு ஒத்துக்கும்? அதனால் இவர் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குது அந்த இடத்துல யோசிக்கணும். ஏன்னா பிராமண எதிர்ப்பு கிடையாது. இந்த பிராமண மேலாதிக்கம் அப்படின்றது தான் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை. பிராமண ஜனதா பார்ட்டின்னு தான் சொல்லுவோம் நாங்கள்லாம் பிஜேபியை. பிராமண ஜனதா பார்ட்டி, பிராமண மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவது தான் இந்துத்துவா. ஸோ அந்த கொள்கையெல்லாம் என்றைக்குமே கண்டிச்செல்லாம் பேசுறதெல்லாம் இல்லை சீமான். அதனால் சீமானுக்கு அவங்களுக்கு பிடிச்சதும் அவங்களுக்கு சீமானை பிடிக்கிறதும் 2 ஒன்று தான்.